ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா, நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஸோ நம் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 வகையான படைகள் பார்த்தீங்க அப்படின்னா, கடற்படை, இராணுவ படை மற்றும் விமானப்படை. ஸோ இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஸோ இந்த முப்படைகளுடன் தளபதி யாருன்னு பார்க்கும்போது அனில் சௌஹான் அவர்கள். ஸோ குடியரசுத் தலைவர்கள் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்வார் கடற்படை தளத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் வாக்ஷீர்ல வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் 2006ஆம் ஆண்டு ஐஎன்எஸ் சிந்து ரக்ஷக் அப்படின்ற அந்த நீர்மூழ்கி கப்பல்ல வந்து பயணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஐஎன்எஸ் வாக்ஷீர் அப்படிங்கிறது ஒரு கல்வாரி ரக கப்பல். ஸோ இந்த கல்வாரி ரகம்னு சொல்லும் போது இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து இருக்கும். ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லும் போது எதிரிகளுடைய அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கக்கூடிய ரேடார் சென்சார்ல இருந்து மறையக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்த ரக கப்பல்கள்ல வந்து இருக்கும். ஸோ நம்ம பிரசிடென்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா கடற்படையினுடைய தலைமை தளபதி தினேஷ் திரிபாதி அவர்களும் பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ B-75 ஸ்கார்பின் திட்டம். ஸோ இந்த உள்நாட்டிலே இந்த திட்டத்தின்படி 6 நீர்மூழ்கி கப்பல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கல்வாரி ரகத்துல ஸோ என்னென்னு பார்க்கும்போது கல்வாரி ஐஎன்எஸ் கல்வாரி, காந்தேரி, கரஞ்ச், வேலா, வாகீர் அண்ட் வாக்ஷீர். ஸோ எப்போ இந்த வாக்ஷீர் ஐஎன்எஸ் வாக்ஷீர் நம்மளுடைய கடற்படையில வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜனவரியில தான் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய அந்த இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நீர்மூழ்கிகளின் எதிர்ப்பு, உளவு தகவல் சேகரிப்பு, கடல் பகுதி ரோந்து மற்றும் பிற பிரத்யேக நடவடிக்கைகள் வந்து இந்த வகையான நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கும். இது மட்டும் இல்லாம ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஓனாகவே ப்ரொபல்ஷன் ஆகக்கூடிய அந்த தொழில்நுட்பமும் இந்த வகையான நீர்மூழ்கி கப்பல்ல வந்து அமைந்திருக்கிறது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கனவுகளை சுமக்கும் LVM-3. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில கவர் ஆகும். ஸோ அமெரிக்காவினுடைய ASD ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தின் ப்ளூபேர்டு 6 அப்படிங்கிற 1100 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை பார்த்தீங்க அப்படின்னா ISROவின் கீழ் இயங்கக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த செயற்கைக்கோளை LVM-3 அப்படிங்கிற ராக்கெட் மூலம் வந்து செலுத்தி இருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ளூபேர்டு 6 அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோளினுடைய முக்கியமான அம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, விண்வெளியில் இருந்து நேரடியாக கைபேசிகளுக்கு அதிவேக இணைய சேவை கொடுக்கக்கூடியது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டவர்ல ரேஞ்ச் போயிட்டு தான் என்ன பண்ணோம்னா மொபைலுக்கு ரீச் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள்ல இருந்து டைரக்டாவே மொபைலுக்கு வந்து அந்த டவரை கொடுக்கக்கூடிய ஒரு இணைய சேவை. ஸோ காடுகள்ல அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ரீஜன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இதனால வந்து நிறைய பயன்கள் வந்து இருக்கும். ஸோ 1993 ஆண்டிலிருந்து 34 நாடுகளில் இருக்கக்கூடிய 434 செயற்கைக்கோள்கள் வந்து இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த GSLV Mark 3 அப்படின்னு சொல்லக்கூடியதான் LVM-3 அப்படின்னு சொல்லக்கூடிய லான்ச் வெஹிக்கிள் Mark 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட். ஸோ இதை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ. ஸோ இது புவி தாழ்வட்ட பாதையில் 8000 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளம் வந்து செலுத்த முடியும். புவி ஒத்திசைவு பாதையில பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4000 கிலோ அளவுள்ள செயற்கைக்கோளை வந்து அனுப்ப முடியும். ஸோ இஸ்ரோவின் கனவு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ககன்யான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டத்திற்கும் LVM-3 அப்படிங்கிற இந்த ராக்கெட் மூலம் தான் இதையும் செயல்படுத்துறதுக்கு இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 வீரர்கள் வந்து விண்ணிற்கு செலுத்தப்பட்டு 3 நாட்கள் அங்கே இருந்த பிறகு மறுபடியும் அந்த செயற்கைக்கோளின் மூலம் மறுபடியும் திருப்பி வந்து பூமிக்கு திரும்புவார்கள். ஸோ யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கட் பிரதாப்,
ஸோ சுபான்ஸ்ரீ சுக்லா. ஸோ இவர்கள் தான் விண்வெளிக்கு வந்து ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு வந்து அனுப்பி இருக்கக்கூடிய வீரர்கள். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இவங்களை வந்து அழைத்து செல்ல இருக்கிறார்கள். ஸோ முதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி வியோமித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோட்டை வந்து செயற்கைக்கோள் மூலம் அனுப்பி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் மூலம் மறுபடியும் விண்ணுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ககன்யான் திட்டத்திற்கு அப்புறம் பாரதிய அந்தரிக்ஷ நிலையம், அதாவது விண்வெளியில வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து இந்திய அரசு வந்து செயல்படுத்த போறாங்க. அதுவும் இந்த LVM-3 அப்படின்ற லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகுபலி ராக்கெட் மூலம் தான் இந்த நிலையத்தை வந்து அமைக்கிறதுக்கு இருக்காங்க.